அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து எல்லாருக்கும் ஒரு புதிராக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. ஈரான் அமெரிக்கா யுத்தம் வந்து நிறுத்தத்துக்கான ஒரு ஆயத்த பணி ஆயிடுச்சு. இனிமேலும் தாங்க முடியாது அப்படின்னு பதறிப்போன அமெரிக்கா வந்து எப்படியாவது இந்த போரை நிறுத்தியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துருச்சு. 2 தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரானை மிரட்டினாரு. இன்னைக்கு இரவுக்குள்ளே நீ போரை நிறுத்தலன்னா ஈரானை இல்லாமல் அழிச்சிருவான்டாரு. அதை கேட்ட ஈரான் சொல்லிச்சு, நீ என்னை அழி பார்ப்போம், நீ என்னை அழிச்சிட்டின்னா நான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அழிச்சிட்டு தான் நான் செத்துருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி சொன்ன உடனே மிரண்டு போச்சு அமெரிக்கா. இப்போ வேறு வழி இல்லாமல் 2 தினங்களுக்கு முன்பு அந்த விட்ட மிரட்டலை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப்பு. உன்னுடைய இந்த போர் நிறுத்தத்தை எல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை, உன்னோட நாங்கள் போர் போன தயாராக இருக்கிறோம், எத்தனை வருஷமானாலும் சரி உன்னை பழி தீர்க்கிறதா எங்களுக்கு முடிவு அப்படின்ற ஒரு உறுதி எடுத்த ஈரான் வந்து வரக்கூடிய 20ஆம் தேதி அந்த உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அல் கொமேனி அவர்களை அடக்கம் செய்ய இருக்கிற அந்த நாளுக்குள்ள உன் கதையை முடிச்சிருவேன்னு சவால் விட்டதை கேட்ட அமெரிக்கா மிரண்டு போயிருக்குது. அதனால் இப்போ இது என்ன பண்ணியிருக்கு, வழியை வந்து சில ஒப்பந்தங்களுக்கு இறங்கி வந்து நம்ம கையெழுத்து போட்டுருவோம், போர் நிறுத்தத்தை உண்டாக்கிடுவோன்னு சொல்லி அமெரிக்கா வழியே வந்திருக்குங்கிற ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்குது. அமெரிக்கா பயந்து வந்தாலும் அல்லது உண்மையிலேயே அது மிரண்டு வந்தாலும் உலகத்துக்கு அதுதான் நல்லது. காரணம் வந்து இன்னொரு போர், இதே போர் தொடர்ந்தால் உலகம் முழுக்க பாதிக்கப்படும். எண்ணெய் வளங்கள் கிடைக்காம போக்குவரத்து தடைபடும், பொருளாதார சீரழிவு ஏற்படும். குறிப்பாக வீட்டில் வந்து சமையல் செய்கிறது கேஸ் கிடைக்காது, உற்பத்திக்கு தேவையான ஆயிலெலாம் கிடைக்காதுங்கிற கடுமையான தட்டுப்பாடு உலகம் முழுக்க வந்த பிறகு ஈரான் தரப்பில் 4 டிமாண்டுகளை வச்சுருக்கிறாங்க. டிமாண்டு நம்பர் 1, வழியாக எங்களுடைய $25 பில்லியன் ஈரான் பணத்தை அமெரிக்கா நீ முடக்கி வச்சிருக்கிறார், அதை நீ வந்து ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணால் தான் பேச்சுவார்த்தை அப்படின்ட்டாங்க. 2வது கண்டிஷன் வந்து அது ஹோர்முஸ் நீரிணை வந்து எங்களுக்கு உரியது, அது எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், அதை வந்து நீ உரிமை கொண்டாட நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் வந்து இந்த செறியூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் வந்து தவறாக பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கான ஆக்க சக்திகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இதுக்கு சந்தேகமாக இருந்தால் இன்டர்நேஷ்னல் அந்த பொது உலக நாடுகளை வச்சு எங்களை செக் பண்ணி பார்த்துக்கலாம், நீ அமெரிக்கா ஒன்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 4வதாக வந்து இதையெல்லாம் நீ செய்ய தவறும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் வந்து ஹோர்முஸ் நீரணையை வந்து ஒரு இஞ்சி கூட திறந்து விட மாட்டோம், நீ உன்னால் முடிஞ்ச எதை வேணாலும் பார்த்துக்க, எங்களுக்கு இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வாழ்வா சாவாங்கிறது தான் எங்களுடைய உச்சக்கட்ட போராட்டங்கிற ஒரு முடிவை வந்து ஈரான் அரசு ஈரான் மக்களுக்கு வந்த பிறகு இப்போ ட்ரம்ப் கதிகளைக்கு போயிட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அமெரிக்கா தோல்வி ஆயிடுச்சுங்கிறது தான் இதுலேருந்து தெரியக்கூடிய ஒரு ரிசல்ட் வருது. இப்போ உலக நாடுகள்கிட்ட வந்து ஈரான் சொல்லியிருக்கு, எங்கள் நாடு எந்த வம்புக்கும் போகாமல் இருந்த நாட்டை வந்து சின்ன பின்னப்படுத்தி பெரிய நாசத்துக்கு உள்ளாக்கிருச்சு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும், இதுக்கு நீங்கள் நஷ்டஈடு தரணுங்கிறப்ப கிட்டத்தட்ட $300 பில்லியன் வந்து நஷ்டஈடு உலக நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு கொடுக்கறதா ஒரு செய்தி வந்திருக்குது. இப்படி வந்த பிறகும் இந்த ஈரான் வந்து அது வைக்கக்கூடிய கண்டிஷன் என்னென்னா, எங்கள் பணத்தை நீ முடக்கி வச்சிருக்கல $25 பில்லியன், கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் $2 லட்சம் கோடி, அதை ரிலீஸ் பண்ணு, எங்கள் பணத்தை நீயா முடக்கி வச்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு செக் வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம பேச்சுவார்த்தைக்கு வருவோம், இல்லாட்டி உன்னால் முடிஞ்ச நீ பார்த்துக்க அப்படிங்கிற அளவுக்கு துணிஞ்சு தைரியமாக ஈரான் சொன்ன பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கொலை நடுங்கி போயிட்டு ஆஹா என்னடா பண்ணுறது நம்ம அப்படின்னு முழிக்கிறாரு. அதுக்கு காரணம் அமெரிக்காவில் வந்து ஆயுதங்கள் இல்லை, ஆயுத கிடங்கள்லாம் காலி ஆயிருச்சு, உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு சப்ளை செய்ததுனாலும் உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்த அமெரிக்கா வந்து 2 நாள் 3 நாளில் இந்த ஈரானை முடிச்சிருவோன்னு நினச்சி இது போர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்தும் போர் நிற்கிற மாதிரி தெரியலை. இன்னும் எத்தனை மாதமானாலும் நாங்கள் போரை நடத்தோன்னு ஈரான் உறுதியாக சொல்கிறதுக்கு காரணம், ஈரான் வந்து அதனுடைய நாட்டுக்குள்ளே மிக நீளமான பல கிலோமீட்டர் நீளமுள்ள கல் மலைகளுக்கு கீழே 200 அடிக்கு கீழே, அந்த கல் மலைக்கு 200 அடிக்கு கீழே
மிகப்பெரிய நகரங்களை டவுன்ஷிப்பை உருவாக்கியிருக்காது. என்ன டவுன்ஷிப்பு? கேளிக்கை டவுன்ஷிப்பாக இல்லை. அவ்வளவு ஆயுத கிடங்கு, மிசைல்ஸுகளை, தாக்குதலுக்கு உள்ளாகிற மிசைல்ஸுகளை ஸ்டாக் வச்சிருக்கிற, அந்த போர் ஆயுதங்கள், போர் தளவாடங்களை ஸ்டாக் வச்சிருக்கிற நகரங்களை கிட்டத்தட்ட 69க்கு மேற்பட்ட நகரங்களை உருவாக்கி வச்சிருக்கிறதுனால இன்னும் ஒரு வருஷம் போர்னு வந்தாலும் நாங்கள் செய்ய தயார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஈரான் வந்துருச்சு. இப்படிப்பட்ட நிலையில தான் இதை மிரட்டுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொன்னார், இன்னைக்கு இரவுக்குள்ளே நீ கையெழுத்து போடலன்னா உன்னை அழிச்சிருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஈரானுடைய நீர்நிலைகள் மேலே போட்டார். நீர்நிலைனா என்ன? பெரும்பாலும் கடல் நீரை சுத்திகரித்து தான் அந்த மக்கள் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த சுத்திகரிக்கப்படுற அந்த ஆலைகளை தாக்கின உடனே குடிநீருக்கு தட்டுப்பாடு வந்துச்சு. உடனே ஈரான் சொல்லிச்சு, நீ என்ன வேணாலும் செய்ய, குடிக்காமல் இங்கே தண்ணி கொண்டு தண்ணி இல்லாமல் செத்தா நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் சாவோம்ல, ஆனால் உன்னை ஒட்டுமொத்தையும் பின்னாடி இருக்கிறவங்க அழிச்சிருவான். ஈரானில் உள்ள கடைசி ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியாக வாழ முடியாது, நீயும் உனக்கு துணை போகிற இந்த உலகத்தையே ஆக்கிரமிக்க நினைக்கிற இஸ்ரேலும் வாழ முடியாது அப்படின்ட்டு சவால் விட்ட பிறகு இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. காரணம் வரக்கூடிய நவம்பர் மாதம் அமெரிக்காவில் தேர்தல் வர இருக்குது. இந்த தேர்தலுக்குள்ளே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணாட்டி மிக மோசமான நிலையை ட்ரம்ப் சந்திக்க நேரிடும். அதுக்கு பிறகு இவருடைய தவறான நடவடிக்கைகளுக்காக இவரும் குற்றவாளி ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துடுங்கிற பயம் இப்போ ட்ரம்புக்கு வந்துட்டதுனால கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைங்கிற மாதிரி நான் தான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி அவராக சொல்லிக்கிட்டு ஈரான்கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு. ஐயா சாமி நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி இப்போ இறுதியாக ஈரான் தன்னுடைய 2-3 உச்சபட்சமான ஆனால் நியாயமான பிரச்சனைகளில் உறுதியாக நிற்கிது. அதில் ஒன்று தான் ஹோர்மோஸ் நீரணையில் நாங்கள் தான் அதை நாங்கள் தான் உரிமை கொண்டாடுவோம். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா அந்த ஹோர்மோஸ் நீரணைக்குள்ளே அவங்க போட்டிருக்காங்களே இந்த கன்னி வெடிகள், கடல் கன்னி வெடிகள், அதை நாங்கள் அகற்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரான் மட்டும்தான் இந்த கன்னி வெடிகளை அகற்ற முடியும். அவர்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல கன்னி வெடி வச்சுருக்கோங்கிறத ஒரு மேப்பை பிரிண்ட் போட்டுக்கிட்டு தான் வச்சுருப்பாங்க. அதை அகற்றுறதுக்கு வேறு யாராச்சும் முயற்சி பண்ணால் தவறான இடத்துல அவங்க தலையிட்டாங்கன்னா அதுவே அவர்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கிறோம். அதனால் வேறு வழியே இல்லை. இந்த கன்னி வெடிகளை அகற்றக்கூடிய அந்த பயிற்சியும் அறிவும் அதோடைய நுணுக்கமும் ஈரான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ ஈரான் என்ன சொல்லுது, நீ எங்களுடைய அந்த கடல் வழியை நீ முற்றுகையிட்டிருக்கல அமெரிக்கா, நீ உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன் படைகளை வாபஸ் வாங்கிக்க, கண்டிஷன் 1. 2வது எங்கள் பணத்தை நீ முடக்கி வச்சிருக்கிறீல அந்த 25 பில்லியன் டாலர் அமெரிக்கா டாலரை ரிலீஸ் பண்ணு, 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், எங்களை நஷ்டப்படுத்தினதுக்கு 300 பில்லியன் டாலரை உலக நாடுகள் தர வேண்டிய பணத்தை பகுதியாச்சு வெளியிடு. 4வது கண்டிஷன் நாங்கள் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் தான் கையாளுவோம், அதை கேட்கக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது. அதே சமயம் நாங்கள் இந்த யுரேனியத்தை மனித அழிவுக்கு பயன்படுத்த மாட்டோம், எங்களுடைய நாட்டுடைய ஆக்க சக்திகளுக்கு பயன்படுத்துவோம். இதற்கெல்லாம் ஒத்து வந்தால் வராட்டி போயா உன் இஷ்டம்னு சொன்ன பிறகு வேற வழி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு ட்ரம்ப்னு சொன்னாலும் இருந்தாலும் ட்ரம்ப் நம்பிக்கையற்றவர், கொடுத்த வாக்கை சரியாக காப்பாற்ற மாட்டார். அவரே ஏற்கனவே முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் நான் 2 நாளில் உன்னை முடிச்சிருவேன், இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே கையெழுத்து போடணும்னா உன்னை காலி பண்ணிடுவேன்லாம் மிரட்டி பார்த்த ட்ரம்புக்கு மிரட்டெல்லாம் எங்கள்கிட்ட ஜம்பம் ஜெயிக்காதுன்னு சொல்லி ஈரான் மிக துணிச்சலாக நின்றதை பார்த்துட்டு பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த பல்ட்டி அடித்ததை இவர் இந்த போர் நிறுத்தம் பண்ண தயாராக இருந்தாலும் இந்த இஸ்ரேலுடைய நெதன்யாகு போர் நிறுத்தம் பண்ணுறதை விரும்பலை. காரணம் இந்த போர் நிறுத்தம் பண்ணிட்டா நெதன்யாகு அவர் குற்றவாளியாகி அவர் கைதாகக்கூடிய சூழ்நிலை வந்துடும், விசாரணைக்கு ஆளாயிருவோங்கிறதுனால காலம் பூரா தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் ஏதாவது ஒரு நாட்டில் போர் நடத்திக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு இந்த நெதன்யாகு வந்திருக்கிறாரு. அதனால தான் நெதன்யாகு என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்கா சொல்லக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் ஒத்துழைக்காமல் இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே சண்டை 2 தினங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய நெதன்யாகுவை
தொலைபேசியில் கான்டாக்ட் பண்ண அந்த ட்ரம்ப் வந்து கெட்ட வார்த்தையால் திட்டினாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உன்னை நம்பி நான் இவ்வளோ மோசம் போயிட்டேன் பாருன்னு சொல்லி இன்னும் வாயில் சொல்ல முடியாத சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நெதன்யாகுவை வந்து ட்ரம்பை திட்டினாருங்கிற மாதிரியும் செய்தி வருது. இப்போ நெதன்யாகு என்ன பண்ணியிருக்காரு, இந்த சம்பவத்துக்கு பிறகு அமெரிக்க பென்டகனை உளவு பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. இப்படி இஸ்ரேல் அமெரிக்கா உளவு பார்க்க என்ன காரணம், வேற ஏதாவது சூழ்ச்சியா, நமக்கு பாதகத்தை ஏற்படுத்திடுவாங்கிற ஒரு ஏற்படுத்திடுமோ இந்த இஸ்ரேலுங்கிற சந்தேகம் இப்போ அமெரிக்காவுக்கு வந்த பிறகு, ஆக நம்ம தவறான ஒரு ஆளுக்கு துணை போயிட்டோம். இந்த இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்தத்தில் உலக நாடுகளுக்கே எதிரி அப்படிங்கிற முடிவை இப்போ அமெரிக்கா வந்துருச்சு. இதையெல்லாம் உணர்ந்த பிறகு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அரபு நாடுகளும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் நம்ம இந்த அமெரிக்காவோட இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானை தாக்கினதை தவறுன்னு சொல்லி அவர்களும் உணர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ படை உள்பட ஈரானுடைய நியாயமான போக்கை பாராட்டியும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய முறையற்ற போக்கை கண்டித்து நடத்த வந்த அந்த சூழ்நிலை தான் இப்போ அமெரிக்காவை வந்து பணிய வச்சிருக்கு, பின்தங்க வச்சிருக்குது. ஆக எப்படி இருந்தாலும் சரி, இந்த போர் நிற்பது தான் உலகத்துக்கு நல்லதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. நிச்சயமாக அது நடக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டதுனால மிக கூடிய விரைவில் ஓரிரு தினங்களில் கடுமையான கட்டுப்பாடான போர் நிறுத்த உத்தரவு அமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈரானும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் வந்து உடன்பட்டு கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. இந்த செய்தி 99% உறுதியான செய்தி என்று கிட்டத்தட்ட அந்த உலக நாடுகளில் உள்ள மிகப்பெரிய அந்த பத்திரிகைகள்லாம் அதை உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதையே நடக்க வேண்டும் என்று உலகத்தில் உள்ள மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.